அத்தியாயம் 1. முதல் மோதல். சென்னையின் புகழ்பெற்ற அந்த கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் வாசல் புதிய மாணவர்களின் வருகையால் திருவிழாக் கோலம் பூண்டிருந்தது. விதவிதமான உடைகள், முகத்தில் புது இடத்திற்கான தயக்கம், கைகளில் அட்மிஷன் கார்டுகள் என கேம்பஸ் முழுக்க ஒரே பரபரப்பு. அங்கே தன் பைக்கை ஸ்டாண்ட் போட்டுவிட்டு தோளில் ஒரு கேமரா பேக்கை தொங்கவிட்டபடி ஸ்டைலாக உள்ளே நுழைந்தான் ஆதவன். முகத்தில் ஒரு அலட்சியமான புன்னகை, கண்களில் எதையும் எதிர்கொள்ளும் குறும்பு. விசுவல் கம்யூனிகேஷன் சேர்ந்திருக்கிறோம் என்ற கெத்து அவனிடம் தனியாகத் தெரிந்தது. அதே நேரத்தில் கேம்பஸின் இன்னொரு பக்கத்தில் ஒரு ஆட்டோவில் இருந்து இறங்கினாள் நிலா. சுடிதாரில், துருதுருப்பான கண்களோடு, இனி இந்த காலேஜ் தான் நம்ம ஏரியா என்கிற தன்னம்பிக்கையோடு உள்ளே நடந்தாள். டே ஆதவா, இங்கடா என்று குரல் கேட்டு திரும்பினான். அங்கே அவன் பள்ளித்தோழன் கார்த்திக் நின்று கொண்டிருந்தான். அவனும் அதே விஸ்காம்தான். என்னடா கார்த்தி, ஃப்ரெண்ட்ஸ்னாலே காலேஜ் கேரல்ஸ் எல்லாரையும் சைடு அடிக்க ஆரம்பிச்சிட்டியா என்று கிண்டலாக கேட்டான் ஆதவன். அட போடா, நான் நம்ம டிபார்ட்மெண்ட் பிளாக் எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்கேன் என்றான் கார்த்திக் அப்பாவியாக. இருவரும் பேசிக்கொண்டே விஸ்காம் பிளாக்கை நோக்கி நடந்தனர். அதே சமயம் நிலாவும் அவளது புதிய தோழி ரேவதியும் அதே பாதையில் வந்து கொண்டிருந்தனர். விஸ்காம் டிபார்ட்மெண்ட் வாசலில் ஒரு பெரிய நோட்டீஸ் போர்டு இருந்தது. அதில் முதல் வருட மாணவர்களுக்கான வகுப்பறை எண்கள் ஒட்டப்பட்டிருந்தன. அதைச் சுற்றி ஒரு பெரிய கூட்டமே நின்று கொண்டிருந்தது. மச்சான் கார்த்தி, நீ இங்கேயே இரு, நான் போய் நம்ம கிளாஸ் ரூம் எதுன்னு பார்த்துட்டு வர்றேன் என்று கூட்டத்திற்குள் முட்டி மோதி உள்ளே நுழைந்தான் ஆதவன். அதே நேரத்துல, ரேவதி, நீ லேப்டாப் வச்சிருக்க பேக் வெயிட்டா இருக்கு, நீ இங்கே நில்லு, நான் கிளாஸ் நம்பர் என்னன்னு பார்த்துட்டு வர்றேன் என்று கூட்டத்திற்குள் புகுந்தாள் நிலா. கூட்ட நெரிசலில் இருவரும் நோட்டீஸ் போர்டை நெருங்கினர். பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் ரூம் நம்பர் 302. ஆதவன் உரக்கப் படித்துக் கொண்டே பின்னால் திரும்பினான். அதே வினாடி கூட்டத்தின் புஷ்பெக்கில் நிலா நிலை தடுமாறி முன்னால் வர, ஆதவனின் தோளில் இருந்த கேமரா பேக் நிலாவின் கையில் இருந்த ஃபைல் மீது பலமாக மோதியது. கையில் இருந்த சான்றிதழ்கள் அனைத்தும் தரையில் சிதறின. ஹேய், கண்ணு எங்க இருக்கு, பார்த்து நடக்கத் தெரியாதா என்று கத்தினாள் நிலா, தன் பேப்பர்களை குனிந்து எடுத்தபடி. ஆதவன் கீழே குனிந்து ஒரு பேப்பரை எடுத்து அவளிடம் நீட்டினான். ஹலோ மேடம், நானா வந்து மோதினேனே, நீங்க தான் பின்னாடி இருந்து வந்து இடிச்சீங்க. போர்டை பார்க்காம என் மூஞ்சிய பார்த்துக்கிட்டே வந்தா இப்படிதான் நடக்கும். நிலா சட்டென்று நிமிர்ந்து அவனை முறைத்தாள். என்னது, உன் மூஞ்சிய நான் பார்க்கணுமா? பெரிய வடிவேலு மூஞ்சி, இதுல சீன் வேற. கேமரா பேக் வச்சிருந்தா பெரிய விஸ்காம் டைரக்டர்னு நினைப்போ. ஒழுங்கா சாரி கேளு. ஆதவனுக்கு ஈகோ தட்டியது. சாரியா? அது என் டிக்ஷனரிலே இல்லம்மா. தப்பு உன்கிட்ட நான் எதுக்கு சாரி கேட்கணும்? நோ சான்ஸ். ஏ, என்ன திமிரா, ஃப்ரெண்ட்ஸ்னாலே ரொம்ப ஆடாதே என்று விரலை நீட்டினாள் நிலா. விரலை நீட்டி பேசாதே செல்லம், அப்புறம் விரல் மடிஞ்சிடும் என்று ஆதவன் தன் ஸ்டைலில் நக்கலாகச் சிரித்தான். டே ஆதவா, என்னடா அங்க சண்டை, டைம் ஆச்சு வாடா கிளாஸுக்கு என்று கார்த்திக் கூட்டத்திற்கு வெளியிலிருந்து கத்தினான். இப்போ எனக்கு டைம் இல்ல, ஆனா உன்னை நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன் என்று நிலாவை ஒரு லுக் விட்டுவிட்டு ஆதவன் நகர்ந்தான். உன்னை நானும் பார்த்துக்கிறேன்டா மங்கி என்று கருவிக்கொண்டே தன் பேப்பர்களை அடுக்கினாள் நிலா. என்னடி ஆச்சு என்று ஓடி வந்தாள் ரேவதி. ஒரு லூசு பயக்கட் அவுட் மாதிரி வந்து மோதிட்டு என்கிட்டயே சீன் போடுறாண்டி, என் கையில மட்டும் இன்னொரு தடவை சிக்கினா அவ்வளவுதான் என்று கோபத்தில் உஷ்ணமூச்சு விட்டாள் நிலா. இருவரும் கிளாஸ் ரூம் 302 நோக்கி நடந்தனர். வகுப்பறையின் உள்ளே நுழைந்த நிலாவுக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அங்கே விண்டோ சீட்டில் அமர்ந்து கொண்டு கார்த்திக்கிடம் சிரித்துப் பேசிக் கொண்டிருந்தான் ஆதவன். நிலாவை பார்த்ததும் அவன் முகத்தில் ஒரு வஞ்சகப் புன்னகை எட்டிப் பார்த்தது. நிலா மனதிற்குள் நினைத்தாள், ஐயோ, இந்த குரங்கு இதே கிளாஸ் தானா? இனி இந்த 3 வருஷம் அவ்வளவுதாஸ் அவ்வளவுதானா? ஆதவன் கார்த்திக்கின் காதில் முணுமுணுத்தான். மச்சான், அந்த சண்டைக்கோழி நம்ம கிளாஸ் தான் போல.
இனி காலேஜ் செம இன்ட்ரெஸ்டிங்கா போகுது பார். இருவரும் ஒருவரை ஒருவர் முறைத்துப் பார்த்துக் கொள்ள வகுப்பறைக்குள் நுழைந்தார் அவர்களின் HOD. தொடரும்.